ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் யார்பி அண்ட் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ராக்சிகேட்டர் ப்ரப்போசலோட எபிசோட் 8 பார்க்க போகிறோம். வாங்க ஸ்பாய்லர்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த எபிசோட்குள்ளே போகலாம். நம்ம லீயும் ப்ராக்சிகேட்டரும் பேசிகிட்டு இருந்தாங்களே, இன்னும் அங்கே இருக்க மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்றே நம்ம லீ ப்ராக்சிகேட்டரை பார்த்து கேட்குறான், ப்ராக்சிகேட்டர் அந்த பாட்டிகிட்டனா ஓஜியானோட டாக்டராக இருந்தாங்க ஆமாம் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் ஆனால் அதுக்கு என்ன இப்போது அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறாரு. ஒருவேளை அந்த பாட்டி தான் வந்து அந்த குழந்தைய டெலிவர் பண்ணி எடுத்திருப்பாங்களா? அடுத்தது ஓஜனோட ஹஸ்பண்டுக்கும் அந்த குழந்தைய பற்றி தெரிய வந்திருக்கலாம், அவர் போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு போயிருக்க நிறைய சான்சஸ் இருக்குல்ல. அதனால தான் வந்து இவங்க 2 பேரும் ஒரு வாரத்துக்குள்ளே இறந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து லீ வந்து கேட்குறான். அவள் எல்லாத்தையும் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது, ஏன்னா இவங்க 2 பேருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும், அதனால் அவள் கொலை பண்ணியிருக்கலாம். சரி, ஓஜியோனோட அரெஸ்ட் வாரண்ட் கிடச்சிருச்சா அப்படின்ட்டு ஜூ கேட்குறாரு. கிடச்சிருச்சு, அவளோட லாயர் கால் பண்ணி அவளே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போது ஓஜியோன்னு தான் வந்து ஸ்டேஷனில் வச்சு கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. இவங்க எல்லாமே கேட்குறாங்க, அவள் எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு என்ன காது கேட்கலையா, நீ எது கேட்டாலும் எனக்கு ஆன்சர் தெரியாது அப்படின்ற மாதிரி அவள் வந்து திமிராக ஆன்சர் பண்ணிகிட்ருக்கா. இவகிட்ட பேச முடியாதுடா அப்படின்ற மாதிரி ஜூ வந்து டென்ஷன் ஆகிட்டு வெளில வராரு. அப்போ லீ பார்த்துட்டு, நம்ம வேணால் டேரக்டர் தக்க பற்றியும் அவளோட பையனை பற்றியும் கேட்டு பார்க்கலாமா, அதை பற்றி நம்ம கேட்டால் ஏதாவது அவள் பேச சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். இப்போ வேணாம், நம்ம இப்போ அப்படி பண்ணோன்னா தக் வந்து நடுவில் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறான். ஓஜியான் இருக்கால, அவள் வந்து ப்ராக்சிக்யூட்டர், நான் இங்கே ஸ்மோக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அங்கே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ வெண்டிங் மிஷினுக்கு முன்னாடி நம்ம லீ வந்து காஃபி வாங்கிட்டு இருக்கான். அவன் பே பண்ணலாம் அப்படின்னு கார்டை வைக்கிறதுக்குள்ள சாங் இருக்கான்ல, அவன் வந்து கார்டை வச்சுட்டு, இன்றைக்கி நான் உங்களுக்கு வாங்கி தரேன், என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நம்ம லீயும் தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து காஃபி வாங்கிக்கிறான். சரி, ஓஜியான் ஏதாவது பேசினாங்களா அப்படின்ற மாதிரி சாங் கேட்குறான். அவள் ஒன்றுமே பேச மாட்டா, எங்களால் ஒன்றுமே கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்ட்டு வந்து லீ சொல்கிறா. ஆமாம், அவளை இந்த டைம் நம்ம அரெஸ்ட் பண்ணால் கூட அவள் சீக்கிரமாக வெளியே வந்துடுவா, என்னதான் இருந்தாலும் அவளும் ஓசோன் குரூப்பில் ஒருத்தி தானே அப்படின்ற மாதிரி நம்ம சாங் சொல்ல, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் இந்த டைம் அப்படி நடக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். ஏன், என்னாச்சு, உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் கிடச்சிதா இந்த ட்ரக்ஸை தவிர அப்படின்ற மாதிரி சாங் கேட்குறான். இப்போ நம்ம ப்ராக்சிகேட்டர் ஜூவை காமிக்கணுங்க. அவரும் இன்னொரு ப்ராக்சிகேட்டரும் இருந்தார்ல, 2 பேரும் வந்து லெஃப்டில் போகிறாங்க. அப்போ நம்ம ஜூ சொல்கிறாரு, தக்குக்கும் ஓச்சியானுக்கும் ஒரு பையன் இருக்கான், அன்னைக்கு கூட அவங்களோட பையனோட டிஎன்ஏவும் அங்கே இருந்தது அப்படின்ற மாதிரி ஜூ சொன்னோன்னே, என்னது அவங்களுக்கு பையன் இருக்கா, ஐயோ ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, எனக்கு ஒரே தலை வலிக்குது. ஆல்ரெடி இந்த கேஸில் டைரக்டர் டக் இன்வால்வ் ஆனதே வந்து ரொம்ப பெருசு. நான் இந்த கேஸ் எடுத்ததுக்கு காரணமே வந்து இது ஓசோன் குரூப்புக்கு சம்மந்தமான கேஸ் அப்படின்றனால தான் ப்ராக்சிக்யூட்டர் ஜூ அப்படின்ற மாதிரி நம்ம இன்னொரு ப்ராக்சிக்யூட்டர் சொல்கிறாரு. உடனே ஜூ சொல்கிறான், என்ன அப்போது உனக்கு இந்த கேஸை வச்சு ப்ரமோட் ஆகணும் அப்படின்றதுனால தான் நீ இந்த கேஸ் எடுத்தியா அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறாரு. உங்களுக்கே அதுக்கு ஆன்சர் தெரியும்ல, நம்ம இந்த அரெஸ்ட் வாரண்ட்டை கொஞ்சம் மட்டும் டிலே பண்ணி இன்வெஸ்டிகேட் இன்னும் பண்ணலாமா, இல்லாட்டி பீப்புளெலாம் வந்து நம்ம ப்ரமோட் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த கேஸை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து சாங்கை தான் காமிக்கிறாங்க. நம்ம லீ வந்து அவன் கேட்ட கொஸ்டினுக்கு ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். என்கிட்ட வந்து ஏதாவது மறைக்கிறீங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என்கிட்ட கூட சொல்ல மாட்டேறீங்களா அப்படின்ற மாதிரி சாங் கேட்க, இல்லை நான் எதுவும் மறைக்கலை, இப்போதைக்கு எதுவுமே வந்து சர்டைனாக தெரியல, ஷுவராக தெரியல, அதனால தான் வந்து நாங்கள் இன்னும் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி லீ வந்து சமாளிக்கிறான். ஆனால் அப்பப்போவாவது என்கிட்ட ஏதாவது சொல்லுங்கள், நீங்களும் ப்ராக்சிக்யூட்டர் ஜூமே எப்போவுமே ரொம்ப பிஸியாக ஒன்றாவே இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் ஏதாவது டேட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சாங் கேட்க, நம்ம லீக்கு வந்து ஒரே ஆக்வர்டாக இது, என்னது எனக்கு ஆஃபீஸில் ரொமான்ஸ் பண்ணுறதே பிடிக்காது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி லீ வந்து சொல்லிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக ப்ராக்சிக்யூட்டர் ஜூவும் இன்னொரு ப்ராக்சிக்யூட்டர் இருந்தால 2 பேருமே வந்துடுறாங்க. அந்த இன்னொரு ப்ராக்சிக்யூட்டர் வந்து, என்னது லீ வந்து யாரு கூடயும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரா ஆஃபீஸ்லையா, யார் அது அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஆஃபீஸில் டேட் பண்ணுறதுக்கே எங்கே டைம் இருக்குது, நம்ம எல்லோரும் எவ்வளோ பிஸியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி லீ வந்து சொல்கிறான். ஒன்றே அந்த ப்ராக்சிக்யூட்டர் ஜூவை பார்த்துட்டு, ஏ ஜூ, எல்லாருக்கும் கொஞ்சமாவது ரெஸ்ட்டு கொடுறா,
இப்படியே நீ எதுவுமே பண்ணாமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தனா சாகிற வரைக்கும் தனியாக தான் இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. உடனே ஜூவும் நீங்கள் திருப்பி கொஸ்டின் கேட்க சொல்ல நான் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அப்போ பக்கத்தில் லீ சாங்கை பார்த்து சாங் இந்த ட்ரிங்க்ஸ்க்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். சாங்கும் அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாங்கும் அந்த ப்ராக்சிக்யூட்டரும் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜூ லீ 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. லீ வந்து அந்த பாட்டிலில் இருக்க ஜூஸை வந்து குடிச்சிட்ருக்கான். குடிச்சிட்டு இருக்கிறத பிடுங்கி நம்ம ஜூ வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த பாட்டிலை அப்படியே வந்து க்ராஷ் பண்ணுறாரு. பண்ணிட்டு நம்ம லீயை பார்த்துட்டு நீ சின்ன வயசாக இருக்கு சொல்லவும் உங்கள் அப்பா அம்மா உனக்கு சொல்லியே தரலையா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டேருந்து திங்ஸை வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு லீயை பார்த்து கேட்குறாரு. ஆனால் சாங் ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாதே அப்படின்ற மாதிரி லீ சொல்ல ஆமாம் நீங்கள் 2 பேரும் டேட் கூட போனீங்கள நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. ஒன்று லீ நாங்கள் எப்போ போனோம் அப்படின்னு கேட்க உனக்கு தான் ஆஃபீஸ் ரொமான்ஸே பிடிக்காது அப்படின்னு இப்போ தானே சொன்னேன், ஆனாலும் நீங்கள் 2 பேர் ஒரே ஆஃபீஸில் ரொமான்ஸ் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கீங்களே அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜூ வந்து வெளில கிளம்புறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பின்னாடியே சொல்லிட்டு வரான். ஒன்னே ஜூ திரும்பி லீயை பார்த்துட்டு சரி நம்ம 2 பேர் எப்போ டேட் போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. லீ வந்து சைடில் என்னமோ இருக்க மாதிரி சைட்லேயே பார்க்குறான். ப்ராக்சிக்யூட்டர் ஜூ அங்கே பாருங்களேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல என்ன நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படின்றனால பேச மாத்திரியா அப்படின்ற மாதிரியே வந்து ஜூ கேட்குறாரு. இல்லை அங்கே ஓச்சியானை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவரும் திரும்பி ஓச்சியானை பார்க்குறாரு. அவன் வந்து ஓரமாக உட்காந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு என்னடா அப்படின்ட்டு ஜூ கேட்குறாரு. இல்லை அவள் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு லீ சொல்ல அதுக்கு என்ன இப்போது அவள் தானே நம்மக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஸ்மோக் பண்ணவே வந்தா அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. அது பாருங்களேன் அவள் யூஸ் பண்ணுறது சிகரெட் அப்படின்ட்டு லீ சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஜூவும் திரும்பி பார்க்குறாரு. அவள் வந்து எலக்ட்ரானிக் சிகரெட் வச்சுருக்கா. அதேமாரினா அதை வந்து அவங்க மவுத்லேயே வந்து வைக்க தேவையில்ல, ஆனாலுமே அதில் வந்து ஸ்மோக் வருது. அப்படியே வந்து டைட்டில் கார்டு போடுறாங்க. இப்போ நம்ம ஜூ லீ 2 பேருமே வந்து எங்கேயோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சிகரெட்டில் வந்து நிக்கோட்டின் வந்து லிக்விடாக இருக்கும். இப்போ வந்து அவன் இந்த சிகரெட் யூஸ் பண்ணுறா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே. அப்போ நம்ம லீ சொல்கிறான் கிம்மோட பாடியில் நம்ம அவ்வளோ நிக்கோட்டின் கண்டுபிடிச்சோம்ல, அது காரணம் ஒரு வேளை இதாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி லீ கேட்க ஜூவும் யோசிச்சு பார்த்துட்டு அவர் உடம்புல பியூர் நிக்கோட்டினை வந்து இன்ஜெக்ஷன் மூலயமா வந்து அனுப்பியிருந்தா இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஒன்று நீயும் சொல்கிறான் அவரோட கழுத்தில் நிறையா இன்ஜெக்ஷன் மார்க் வந்தது. ஒருவேளை யாராவது இந்த லிக்விடை இன்ஜெக்ஷன் வழியாக அவர் உடம்புக்கு அனுப்பியிருந்தா அவரோட அட்டாப்ஸில் கூட நிக்கோட்டின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே, இதனால் அப்படி ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி லீ கேட்க இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு அவரோட கழுத்தில் எப்படி அத்தனை நீடல் மார்க் வந்துடுன்ட்டு. டைரக்டர் லீ சூப்பர் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து நம்ம லீயோட தலையில் வந்து கை வச்சு தடவி விடுறாரு. வாங்க உள்ளே போயிட்டு அவகிட்ட கொஸ்டினாக கேட்போம், அவள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து உள்ளே போய் உட்காந்துருக்கான். உள்ளே வந்து ஜூ ஓஜியான் அப்புறம் ஓஜியானோட லாயர் 3 பேரும் இருக்காங்க. கிம்மோட ஃபோட்டோவை காமிச்சு இந்த பையனை உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு ஜூ. அதை பார்த்தா ஒரு டெட் பாடி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஓஜியான்னு சொல்கிறா. அவன் எப்படி இறந்துருப்பான் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஜூ கேட்குறாரு. அதுக்காக சொல்கிறா ஃபோட்டோவை பார்த்தவொடனே எப்படி செத்து போகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருந்திருந்தா நான் ஏன் வந்து இங்கே உட்காண்ட்ருக்க போகிறேன், நான் வந்து உங்கள் இடத்துல உட்காண்ட்ருக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி வந்து ஓஜியான்னு சொல்கிறா. சரி ஓஜியான் நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஜூ. யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இவ சொல்கிறா. சரி நீங்கள் வந்து கிம் ரஷ்யாவில் வந்து வந்தார்ல அவர்கிட்ட நீங்கள் ட்ரக்ஸ் வாங்கினீங்களா அப்படின்ற மாதிரி ஜூ கேட்க இல்லை அப்படின்ட்டு ஓஜியான்னு சொல்கிறா. வெளில வந்து லை டிடெக்டர் வந்து வச்சுருக்காங்க போல், அவன் சொன்னது வந்து போய் அப்படின்ட்டு டிடெக்டரை பார்த்து லீ வந்து சொல்கிறான். அடுத்த கொஸ்டின் ஜூ கேட்குறாரு. கிம்மோட பாடியில் நிறையா நிக்கோட்டின் வந்து இருந்தது. அவர் உடம்புல அந்தளவுக்கு நிக்கோட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா அவர் வந்து அன்னைக்கு மட்டுமே வந்து 5 பாக்கெட் சிகரெட்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணியிருக்கணும். நீங்கள் தான் அவருக்கு ஊசி போட்டு நிக்கோட்டின் இன்க்ரீஸ் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி வந்து இவர் கேட்குறாரு. அதுக்கு ஓச்சியான் என்ன நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி அவள் வந்து சொல்கிறா. நானும் நீங்கள் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ண நீங்கள் கொலை பண்ணலையே. மிஸ்டர் கிம் இறந்ததுக்கு காரணம் நிக்கோட்டின்னால இல்லை, அவர் உடம்புல இருந்த பிளாஸ்டிக் கவர்னால அப்படின்ட்டு அவர் சொன்னோடனே ஓஜியானோட ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. என்னமோ வந்து எல்லாமே கன்ஃபியூஸ் ஆன மாதிரி அவள் இருக்கா. உடனே ஜூவும்
ஆனால் யாராவது மிஸ்டர் கிம்மோட கழுத்தில் ஊசியை வச்சு குத்தி நிக்கோட்டினை எல்லாம் அவரோட உடம்புல அனுப்புனதுக்கப்புறம் அதனால தான் அவர் செத்து போயிட்டாரு அப்படின்ட்டு அவங்க நினச்சிருந்தா அப்போ அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறாரு. அதையான என்கிட்ட கேட்குற அப்படின்ற மாதிரி ஓஜியான் சொல்கிறா. நீங்கள் தானே அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு ஜூ கேட்க, நான் இல்லை அப்படின்ட்டு ஓஜியான் சொல்கிறா. இங்கே லியோ அந்த மிஷினை பார்த்துட்டு அதுவும் போய் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட்டு ஜூ கேட்குறாரு, 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ஹஸ்பண்ட் இறந்தாரே, அவர் உடம்பு சரியில்லாதனால இறந்தாரா? நான் கேட்குற கொஸ்டினுக்கு வெறும் எஸ் இல்லை நோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதையே என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு ஓஜியான் சொல்ல, நான் கேட்டதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? உங்களோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு காரணம் அவளுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லுங்கதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்ட்டு சொல்கிறா. உடனே அவர் ஹார்ட் அட்டாக்னால தானே இறந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்க, இவளும் ஆமாம் அப்படின்ட்டு சொல்கிறா. உங்களுக்கு தெரியுமா, அவர் இறந்து அடுத்த 3 நாள்லேயே உங்களோட கைனகாலஜிஸ்ட் இருந்தாங்களே அந்த பாட்டியும் இறந்து போயிட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ட்டு இவ சொல்கிறா. நீங்கள் ஒரு சீக்ரெட்டை மறைக்கணும்னு நினச்சிங்களே, அந்த சீக்ரெட் அந்த பர்சனுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறாரு. நோ அப்படின்ட்டு ஓஜியான்னு சொல்கிறா. வெளில நின்று நம்ம லீ அந்த மிஷினை பார்த்துட்ருக்கான்ல, அவனோட பக்கத்தில் இருக்க ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாரு, அவன் சொல்கிற எல்லாமே போய் தான், அட்லீஸ்ட் நம்மளுக்கு இப்போயாவது கன்ஃபார்ம் ஆச்சு நம்ம நினைக்கிறது தான் கரெக்டானது அப்படின்ற மாதிரி அந்த ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாரு. அப்போ சாங்க அந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம ஜூ ஓஜியான், நீங்கள் மிஸ்டர் கிம்மை கொலை பண்ணலை, அதே மாதிரி நீங்களும் அந்த பாடியை எடுத்துகிட்டு போய் அங்கே போடலை. நான் நீங்கள் சொல்கிறது நம்புகிறேன். ஏன் தெரியுமா, நீங்கள் சொன்னதில்ல அது உண்மை தான். கிம் இறந்ததுக்கு காரணம் அவனோட வயிற்றில் இருந்த அந்த பேக்னால தான். ஆனால் யார் அவனோட பாடியை தூக்கிட்டு போய் அங்கே போட்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது உங்களோட பையன் அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. என்னது ஏன் பையனா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஆமாம் உங்களோட பையன் தான் அப்படின்ற மாதிரி ஜூ சொல்ல, ஓஜியானோட லாயர் சொல்கிறாரு, ஓஜியானுக்கு பையனே இல்லை அப்படின்ட்டு. உடனே ஜூ, ஓ அப்படியா, போ அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணது உங்களோட பையன் இல்லையா அப்படின்ற மாதிரி ஜூ சொல்ல, என்ன நான்சென்ஸ் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஓஜியான்னு சொல்ல, இதை பற்றி சேர்மனுக்கு தெரிஞ்சா அவர் ரொம்பவே ஷாக் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறா. நீ பேசுறத ஸ்டாப் பண்ணுறியா, என்ன நான்சென்ஸ் பேசிகிட்டு இருக்க, நான் இந்த கசினோவோட டேரக்டர், அதே மாதிரி ஓசோங் ஃபேமிலியில் ஒரு மெம்பர், எனக்கு குழந்தை ஏதாவது இருந்தால் இந்த உலகத்துக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும், இப்படி இருக்க என்ன எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறியே அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல, கரெக்டு, ஏன்னா அது உங்கள் ஹஸ்பண்டோட குழந்தையா இருந்தால் இந்த உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் ஓஜியானும் டக்கும் ஒன்றா இருக்க ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாரு. நீங்கள் வச்சுருக்க பையன் உங்களோட ஹஸ்பண்டோடது கிடையாது, இந்த ஃபோட்டோவில் இருக்கவனோடது தானே அப்படின்ற மாதிரி இவன் ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறான். உடனே அவளுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது, திட்ட ஸ்டார்ட் பண்ணுறா. நான் சொல்கிறதுல நான்சென்ஸ்னா நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி ஜூ சொல்ல, இன்னும் நீ ஒரு வேர்ட் சொல்லி பாரு, உன்னோட வாயே நான் கிழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓஜியான் மிரட்டுறா. 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ஹஸ்பண்ட் திடீர்னு இறந்து போனார், அதுக்கப்புறம் 3 நாள் உங்களுக்கு பிரசவம் பார்த்த டாக்டரை யாரோ கொண்டுட்டாங்க, உங்கள் பையனோட டிஎன்ஏவும் நாங்கள் கிம்மோட பாடி பக்கத்தில் கிடைச்சது. ஆனால் பரவாயில்ல, ஏன்னா உங்களுக்கு பையனே இல்லைல்ல, அதனால் உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உன்னோட பையனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி நாங்கள் ஜெயிலில் போட்டுடுறோம், ஏன்னா கொலை பண்ணிவிட்டு பாடியை அப்படியே விட்டுட்டு போனனால அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. ஓஜியான் கோவமாயிட்டு செம்மையாக திட்டுறா. ஒன்று லீ பார்த்துட்டு, ஸோ போய் செக்யூரிட்டியை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் ஓஜியான் நம்ம ஜூவோட காலரை பிடிச்சிட்டு, உனக்கு தெரியுமா என்கிட்ட நீ வந்தனா உனக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டு, என்ன உனக்கு சாகணுன்ட்டு ஆசையா அப்படின்ற மாதிரி அவள் இவனோட காலரை பிடிச்சிட்டு சண்டை போடுறா. அதுக்குள்ளே லீயோ இன்னொரு ப்ராசிக்யூட்டரும் போயிட்டு அவளை பிடிச்சிடுறாங்க. நம்ம ஜூ லீயை பார்த்து, நான் அவகிட்ட கொஸ்டின் கேட்டுட்ருக்க சொல்லவே அவள் என்னை அட்டாக் பண்ணிட்டா, அதனால் அவளை இப்போதைக்கு ஜெயிலில் வைங்க அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. உடனே ஓஜியான் அவளோட லாயரை பார்த்துட்டு, டேய் என்னோட காசை வாங்கினால ஏதாவது பண்ணுறான், எப்படி யூஸ்லெஸ்ஸாக இருக்காத
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜூவை பார்த்து உன்னை நான் ஈஸியாக தப்பிக்க விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறா. இப்போ ஜூ லீ 2 பேரும் வெளில இருக்காங்க. நம்ம லீ பார்த்துட்டு நீங்கள் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கா. பரவாயில்ல பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நிறையா பேர் என்னை வந்து அடிச்சிருக்காங்க, நல்ல வேலை ஓஜான் முன்னே எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி லீயை பார்த்து ஜூ வந்து சொல்கிறாரு. அப்போ இன்னொரு ப்ராசிக்யூட்டரும் வந்துடுறாரு. நம்ம லீ சொல்கிறான் எல்லாமே நம்மளுக்கு இப்போ ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிருச்சு, ஆனால் நம்மக்கிட்ட எவிடன்ஸ் மட்டும் தான் இல்லை அப்படின்ட்டு. அப்போது சீக்கிரமாக எவிடன்ஸ் தேட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. உடனே அந்த ப்ராசிக்யூட்டரும் ஆமாம், எவிடன்ஸ் இல்லைனா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஜூ, உனக்கும் அது தெரியும்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அப்படியே சீன் வந்து கட் ஆகுது. இப்போ ஜூ வந்து அவரோட கேபினில் இருக்கார். டைரக்டர் டக் இருக்கார்ல, அவரோட கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. டைம் பார்த்தா 10:20 கிட்ட ஆயிருக்கு. வெளில வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம லீயும் வந்து அங்கே தான் உட்காண்ட்ருக்கான். வெளில வந்துட்டு எதை பற்றி இவ்வளோ டீப்பாக யோசிச்சுட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஓஜயான்னு பார்த்திட்டான், அவ்வளோ நினச்சா கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி லீ சொல்ல, அவ்வளோ நினச்சா கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஜூ கேட்குறாரு. அவள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒருத்தரை வந்து லவ் பண்ணுறான், ஆனாலும் அவளால் அவர் கூட இருக்க முடியலை. அதுக்கு மேலே அவங்க 2 பேருக்கும் நடுவில் பிறந்த குழந்தையுமே அவள் வந்து சீக்ரெட்டாக வந்து வளர்க்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்ற மாதிரி லீ சொல்ல, நீனு இதை பற்றிலாம் யோசிச்சு உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத, இப்போதைக்கு நம்ம வந்து எவிடன்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. ஓகே எனக்கு புரிஞ்சுது அப்படின்ட்டு லீ சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி இதோட வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஜூவும் சொல்கிறாரு. ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு லீ வந்து எழுந்து கிளம்ப போகிறான். உடனே ஜூ வந்து லீயை பிடிச்சி டேபிளில் உட்கார வச்சு இன்னைக்கு உன்னோட ரூமுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. என்னோட ரூமுக்கா அப்படின்ற மாதிரி லீ கேட்க, ஆனால் அங்கே சவுண்டு போட்டால் வெளிலலாம் கேட்கும் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம லீயும் ஆமாம் அப்படின்ட்டு சொல்கிறான். ஒன்னே ஜூவும் பரவாயில்ல, நீ சவுண்டு போட்டு பாரு, நீ வந்து செத்துடுவ அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃப்ளர்ட் பண்ணுறாரு. என்னது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு லீ கேட்க, அவர் வந்து ஒன்றுமே சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து கேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ வந்து 2 பேரும் பார்க்கிங்கில் வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம லீ சொல்கிறான், நீங்கள் என்னோடய ரூமுக்கு வந்துட்டு போனீங்கன்னா மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, எல்லோரும் காசிப் பேசுவாங்க, உங்களோட வீட்டுக்கே போகலாம் வாங்க அப்படின்ற மாதிரி லீ வந்து சொல்கிறான். ஒரு இன்வெஸ்டிகேட்டரோட ரூமுக்கு ப்ராசிக்யூட்டர் வரத்துல ஒன்றும் தப்பு இல்லையே, உன்னோட மைண்டில் வேறு ஏதாவது போயிட்டுருக்கா, என் கூட இருக்கனால உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஜூ வந்து லீயை வந்து டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து லீ சொல்கிறான். அப்போ கரெக்டாக வந்து லீயோட கையை வந்து யாரோ பிடிக்கிறாங்க. யார் அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஓஜயான் தான். என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவள் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து நம்ம லீயோட கையை வந்து பிடிச்சிட்ருக்கா. உடனே ஜூ வந்து அவளோட கையை வந்து தட்டி விட்டுடுறாரு. நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான்ப்பா இருக்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஜூ அவளை பார்த்து உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ஓஜான்னு சொல்கிறா, எதுக்கு என்னோட சீக்ரெட்ஸ்லாம் நீங்கள் தலையிடுறீங்க, அதை வேற ஏன் இவ்வளோ இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஓஜயான் கேட்க, ஜூ சொல்கிறாரு, ஓஜயான் நாங்கள் உங்களோட லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்றும் இன்வெஸ்டிகேட் பண்ணலை, நீங்கள் எந்த க்ரைம்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு எங்களுக்கு தோணுதோ அதுக்காகத்தான் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் எங்களை எதுவும் தொல்லை பண்ணாமல் தயவு செஞ்சு கிளம்பிடுங்களேன் அப்படின்ற மாதிரி ஜூ சொல்லிட்டு லீயை பார்த்து வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒன்னி ஓஜயான் வந்து ப்ராசிக்யூட்டர் நீங்களும் அப்போ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து லீயோட கையை வந்து பிடிச்சிக்கிறா. நானும் உங்களுக்காக சீக்ரெட் வச்சுருக்கேன் தெரியுமா, இந்த சீக்ரெட்ஸ் யாருக்குமே தெரியாது, அதை நான் உங்ககிட்ட சொல்லதுமா, என்னோட சீக்ரெட்ஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களே, உங்களோட சீக்ரெட்ஸும் அப்போ நான் சொன்னால் தானே இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவள் வந்து சொல்லிட்டு ஜூவை பார்த்து உசுங்க கொலை பண்ணவரோட பையன் தான் லீச்சையா அப்படின்ற மாதிரி ஜூவை பார்த்து அவள் வந்து சொல்கிறா. நம்ம ஜூ வந்து பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலை. ஓஜயான் நீங்கள் கிளம்புறீங்களா, நான் வந்து செக்யூரிட்டியை கூப்பிடுவா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, என்னடி எதுவுமே ரியாக்டே பண்ணலை, அப்போது உனக்கு ஆல்ரெடி இது தெரியும் போலையே அப்படின்ற மாதிரி ஓஜயான் வந்து சொல்கிறா. ஜூ வந்து லீயை பார்த்து லீ நீ காருக்கு போ ஃபஸ்ட்டு, நான் இவளை அனுப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லீயும் ஓகே நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்குள்ளே ஓஜயான் அப்போது ஜூவோட சீக்ரெட் உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து லீயை பார்த்து கேட்குறா. நம்ம லீயும் அங்கேயே நின்று திரும்பி பார்க்குறான். அவன் அப்படி ரியாக்ட் பண்ணதை பார்த்தோன்னே, அப்போ உனக்கு தெரியாது போலையே, என்ன சீக்ரெட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா,
உனக்கு தெரியணுமா அப்படின்ற மாதிரி வந்து ஓஜியான் வந்து கேட்குறா. உடனே ஜூ சொல்கிறாரு லீயை பார்த்து, சீக்கிரமாக காருக்கு போடா அப்படின்ட்டு. ஓஜியான் உடனே ஜூவை பார்த்து, ஜூ நீ ஏன் இவ்வளோ பயப்படுற அப்படின்ற மாதிரி ஓஜியான் ஜூவை பார்த்து கேட்குறாரு. நம்ம ஜூக்கு வந்து பயம் வந்துடுது. லீச்சையா காருக்குள்ளே போ, லீஷையா சீக்கிரம் காருக்கு போ அப்படின்ற மாதிரி அவர் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறாரு. உடனே நம்ம லீ, ப்ராக்சிகேட்டர் ஜூ வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து லீ சொல்கிறான். உடனே ஓஜான், என்ன ப்ராக்சிகேட்டர் ஜூவா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் வந்து செம்மையாக சிரிக்கிறா. உடனே ஜூ வந்து லீயோட கையை பிடிச்சிட்டு, வாடா நம்ம போகலாம், அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவள் சொல்கிறதெல்லாம் கண்டுக்காத அப்படின்ற மாதிரி நம்ம லீயோட கையை பிடிச்சிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அவரோட கையை வந்து எடுத்து விட்டுட்டு லீ வந்து ஓஜியான் கிட்ட போய் நிற்கிறான். பின்னாடி ஜூவும், லீ வேண்டாம் வா நம்ம போயிடலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் லீ வந்து அதை எதுவுமே கண்டுக்கல. அவன் வந்து ஓஜியான் பக்கத்தில் நிற்கிறான். உடனே ஓஜியான் வந்து, ஏ லீச்சையா நீ தானே வந்து அந்த கொலைக்காரனோட பையன் அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம் அப்படின்ட்டு இவன் சொன்னதுக்கு அவள் வந்து செம்மையாக சிரிக்கிறா. விழுந்து விழுந்து சிரிக்கிறா. என்னத்தை சாதிச்சா அப்படின்ட்டு தெரியலை. ஓகே, அப்போது நீ வந்து கொலைக்காரனோட பையன், ஜூ யாரா இருப்பாரு அப்படின்ட்டு சொல்லி அவள் வந்து ஜூக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு, இவன் யாரோட பையனாக இருக்கும் கெஸ் பண்ண. எப்படி உனக்கு இன்னும் தெரியலை? மற்ற யாருக்கும் தெரியலனாலும் உனக்காவது தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஜூவை பார்த்து, நான் சொல்கிறது கரெக்டு தானே காங்தேசோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நம்ம ஜூவோட கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடுது. இந்த லீ வந்து செம்மையாக ஷாக்காகி அப்படியே நின்றுட்டான். உடனே அவர் வந்து ஓடி வந்து லீயோட காதை வந்து மூடிட்டு, அவள் சொல்கிற நான்சென்ஸ்லாம் கேட்காத, அவள் சொல்கிறதுக்கு வந்து லிசன் பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நம்ம லீ வந்து செம்ம கன்ஃபியூஷனில் இருக்கான். நம்ம ஜூவோட கையை எடுத்து விட்டுட்டு, நீங்கள் காங் தேசுனா அப்படின்ற மாதிரி ஷாக்லேயே வந்து கேட்குறான். ஆமாம், இவன் பேர் காங் தேசுன், இவனோட அப்பா பேர் காங் ஊசும், உன்னோட அப்பா ஒருத்தரை கொலை பண்ணார்ல அவரோட பையன்தான் இது அப்படின்ட்டு சொல்லிட்டு லீ கிட்ட வந்து, சரி இவன் எதுக்கு உன்னை அப்ரோச் பண்ணியிருப்பான், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா, ரிவெஞ்சுக்காக பண்ணியிருப்பானா அப்படின்ற மாதிரி அவள் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்க பிரச்சனையில் வந்து எண்ணெயை ஊற்றுறா. நம்ம லீ வந்து அப்படியே அமைதியாக இருக்கான். அவள் வந்து ஒன்றே கிளாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் என்னோடய சீக்ரெட்ஸ்லாம் கிளற சொல்லி எனக்கும் இப்படி தான் ஃபீல் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லீயை பார்த்து கொலைக்காரனோட பையன், அடுத்தது ஜூவை பார்த்து விக்டிமோட பையன். ஏ தேசம், ஏன் தான் நீ எதுவுமே பேச மாட்ற? உன்னோட அப்பாவோட டெட் பாடியை பார்த்த உடனே உன்னோட ஃபேஸில் இதே ரியாக்ஷனாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஓஜியான் வந்து ஜூவை பார்த்து கேட்குறா. நம்ம லீ வந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே அவன் வந்து முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான். பின்னாடி இருந்து ஜூ லீ லீ அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. லீ வந்து நிற்கிறான், திரும்பி பார்க்குறான், திருப்பி வந்து முன்னாடி திரும்பி நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். பின்னாடி இருந்து ஓஜியான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. உன்னை ஜூவை பார்த்து அவள் சொல்கிறா, என்ன உன்னோட பேரை மாற்றினா மட்டும் நீ வந்து காங் ஊசுங்கோட பையன் இல்லை அப்படின்றது ஆயிடுமா? லீயா இருக்கட்டும் இல்லை நீயா இருக்கட்டும், உங்கள் 2 பேராலையுமே வந்து உங்கள் அப்பாங்க பண்ணதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி அவள் வந்து கத்தி சிரிக்கிறா. நம்ம லீ வந்து அப்படியே நடந்து போகிறான். அங்கேயே வந்து இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு இங்கே அப்படியே இந்த சோகமான சீன்லேயே முடிச்சிட்டாங்க. எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.